பழைய சாதம் மிச்சம் இருந்தா நைட்டே தண்ணி ஊத்தி வச்சுருங்க. இந்த சாதத்தில இருக்கிற தண்ணிய நீங்க சும்மா கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில நெறைய சத்துக்களும் இருக்கு. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தீங்கன்னா, பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விடுங்க. இப்ப நம்ம சேர்த்துருக்கிற சாதம், உப்பு, தண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம சாதத்த நல்லா கரைச்சி விடணும். அப்பதான் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இது கூட 1/2 கப் பால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லைனா இத ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் சேர்த்தும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி இலைய கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன கேரட்ட துருவிட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலைய கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லனாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் அதில இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாதத்தில இறங்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்க சைட் டிஷ்ஷா ஊறுகாய், வத்தல் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சம்மர் டைம்ல நமக்கு சூடா சாப்பிடவே பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுப்புக்கிட்டயும் போய் ரொம்ப நேரம் நிக்கணும்னு அவசியம் இல்ல. வேலையும் டக்குன்னு முடிஞ்சிரும். ஃபில்லிங்காவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க. இதே மாதிரி நம்ம ராகி கூழ்ல கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி பார்த்துருக்க கூட மாட்டாங்க. 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா கூட அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். வீட்ல குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு குடுங்க. செஞ்சு குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.